அந்த மோதிரத்தை நான் அங்கே தானே கழட்டி வச்சேன், எங்கே போணுச்சுன்னே தெரியலையே, நீ ஏதாவது பார்த்தியா அப்படின்னு வீட்டில் வந்து நம்ம அக்காவோ அல்லது தம்பியோ அம்மாவோ கூட கேட்குறத பார்த்துருக்கோங்க. சிலருக்கெல்லாம் வந்து நகை நட்டு தங்கிறதே கிடையாது, அடிக்கடி தொலைஞ்சி போகும். ஆசையாக வாங்கி போட்டுப்பாங்க, ஆனால் திடீர்னு தொலைஞ்சி போகும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஜாதகத்தில் வந்து குரு பகவான் தான் கோல்டாகிய தங்கத்திற்கு உரிய கிரகமாக இருக்கிறார். குரு பகவான் எந்த அளவுக்கு ஒருத்தவங்க ஜாதகத்தில் நல்லா இருக்கோ அந்தளவுக்கு அவங்க வீட்டில் தங்கம் இருக்கும், அவங்க உடம்புலேயும் தங்கம் இருக்குங்க. அதே குரு பகவான் ராகோட கேதோட சனி பகவானோட சேர்ந்து உட்கார்ந்துருக்காருன்னு வைங்களேன், குரு பகவானும் ராகுவும் சேர்ந்து உட்கார்ந்துருந்தா அடிக்கடி நகை நட்டெல்லாம் தொலையும். இங்கே தான் வச்சேன் அப்படிம்பாங்க. பூட்டின பீரோவிலேருந்து எடுத்தது யார், புதுசாக யாருமே வரவே இல்லையே, எங்கே போச்சுன்னே தெரியலையே அப்படிம்பாங்க. இதெல்லாம் குரு ராகு சேர்க்கை இருந்தால் அந்த மாதிரி எல்லாமே போகுங்க. சிலர்லாம் வந்து பிளாட்டினம் அதில் வந்து செயின்லாம் போட்டுப்பாங்க. இந்த பிளாட்டினத்தில் வந்து வைரத்தோடெல்லாம் வரும், அந்த மாதிரி செயின், அந்த மாதிரி மோதிரம் அதெல்லாமே நிறையா வரும். பிளாட்டினம் வந்து எல்லாரும் போட்டுக்க முடியாது, ஏன்னா அது வந்து உலோகங்களின் அரசனாக இருக்குது. அப்போ அதுக்குரிய கிரகம் எது? கிரகங்களில் அரசனாக இருப்பவர், தலைவனாக இருப்பவர் சூரிய பகவான். அப்போ சூரியன் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தார்னா நீங்கள் பிளாட்டினத்தில் இருக்கக்கூடிய அணிகலன்களை அணிந்து கொள்ளலாம். குறிப்பாக வந்து சூரியன் யாருக்கெல்லாம் யோகாதிபதி? மேஷராசி, ரிஷபராசி, அப்புறம் சிம்மராசி, விருச்சிகம், தனுசு ராசி, இவங்கெல்லாம் வந்து அந்த ராசி அல்லது லக்னக்காரங்க. சூரியன் வலுவாக இருக்கிறவங்க பிளாட்டினத்தால் ஆன நகைகள் அணிகலன்களை அணிந்து கொள்ளலாங்க. பிளாட்டினத்தில் டைமண்ட் இருக்குன்னா சூரியனும் சுக்கிரனும் ஒன்றா இருக்கிறவங்க, இல்லை சுக்கிரன் வீட்டில் சூரியன், சூரியன் வீட்டில் சுக்கிரன் பரிவர்த்தனை பெற்றவங்க வந்து அந்த மாதிரி நகையை அணிஞ்சிக்கலாங்க. வைரத்தோடு இருக்கக்கூடிய பிளாட்டின செயின் அல்லது மோதிரத்தை அணிந்து கொள்ளலாங்க. பொதுவாக தங்கம் வந்து குரு பகவானோடது, வெள்ளி வந்து சுக்கிரனோடது, காப்பர் நம்ம வந்து சில வளையம் காப்பெல்லாம் போடுவாங்க இல்லைங்களா, அந்த காப்பர் வந்து செவ்வாயோடது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிலர் பஞ்சலோகத்திலெல்லாம் வளையம், காப்பு, மோதிரம் அதெல்லாம் அணிந்து கொள்வாங்க. அப்போ இந்த பஞ்சலோகத்தில் அணியணும்னா சுக்கிரன் நல்லா இருக்கணும். சுக்கிரனுடைய தயவு, சுக்கிரனுடைய இது உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பஞ்சலோகத்தால் ஆன அணிகலன்களை அணிந்து கொள்ளலாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில முக்கியமான விதிமுறைகள் எல்லாமே இருக்குதுங்க. இப்போ இந்த காப்பரில் இருக்கக்கூடிய காப்பு, அந்த வளையம் இருக்கு இல்லைங்களா, மிதுனம் கன்னி ராசிக்காரங்க காப்பரில் எந்த அணிகலன்களையும் அணியக்கூடாது. அப்படி அணிஞ்சால் நோய் வரும், விபத்து வரும், இல்லை வழக்கு வரும். நல்ல கவனமாக இருக்கணுங்க. இப்போ காலபுருஷ தத்துவத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் 4வது வீட்டில் உச்சமடைகிறார். அதாவது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகத்தில் வந்து உச்சமடைகிறார். கடகங்கிறது இதயத்துக்கு உரியதாகும். அதனால் வந்து தொப்புளுக்கு மேலே வரைக்குமே நாம் வந்து தங்கத்தால் ஆன அணிகலன்களை அணியலாம். தொப்புளுக்கு கீழே வந்து தங்கத்தால் ஆன அணிகலன்களை அணியக்கூடாதுன்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இடுப்பில் ஒட்டியானம் அது சில நேரத்தில் ஃபங்க்ஷன் நேரத்தில் அது நாம் அணிந்து கொள்ளலாம். மற்றபடி தொப்புளுக்கு கீழே வந்து தங்க அணிகலன்களை அணியக்கூடாது. இப்போ 12ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்துக்கு 12வது வீடாக வர்றது மீனம். அங்கே தான் சுக்கிரன் உச்சமடைகிறார். அதனால் அந்த 12ஆம் இடங்கிறது பாதத்தை குறிக்கக்கூடியது. சுக்கிரனோடது வெள்ளி. அப்போ அந்த வெள்ளி கொலுசு, வெள்ளி மெட்டி, இந்த மாதிரி அணிகலன்கள்லாம் நம்ம வந்து அணியறதுக்கு வந்து சுக்கிரன் காரணம். அப்போ வெள்ளியால் ஆன அணிகலன்களை காலில் வந்து போட்டுக்கலாம். இதுதான் ஜோதிட சாஸ்திரப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால ஜோதிட சாஸ்திரப்படி உங்கள் ஜாதகத்தில், உங்கள் ராசி குண்டலியில், நவாம்ச சக்கரத்தில் எந்த கிரகம் வலுவாக இருக்குதோ அந்த கிரகத்துக்குரிய உலோகத்தாலான அணிகலன்களை அணிந்து கொள்வோம். அதிர்ஷ்ட வாழ்க்கை வாழ்வோம். நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சுகபோகங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.